ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் பெரிய பெரிய வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த சீட் சைக்கிளிங் வந்து நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. நானுமே நம்ம சேனலில் நிறைய வீடியோஸில் சீட் சைக்கிளிங் பற்றி சொல்லியிருக்கேன், வீடியோஸ் போட்டிருக்கேன். சீட் சைக்கிளிங் ப்ரெக்னெண்ட்டாக ட்ரை பண்ணுறவங்களுக்கு ரொம்ப 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 ஈஸியான, நிறைய பேருக்கு ஒர்க் ஆகக்கூடிய ஒரு டிப்ஸ் தான் இந்த சீட் சைக்கிளிங். ஆனால் என்னால் ஃபாலோ பண்ண முடியலை, எனக்கு வந்து இது புரியலை, நீங்கள் 4 சீடு சொல்கிறீங்க, எனக்கு இதை எடுக்கிறது வந்து விருப்பம் இல்லை, கஷ்டமாக இருக்குது, இல்லை செட் ஆகலை, அந்த மாதிரி இருக்கவங்க நீங்கள் சீட் சைக்கிளிங்கை ஃபாலோ பண்ண பரவாயில்ல. நான் சொல்கிறேன், இந்த ஒரு சீடை வந்து நீங்கள் பீரியட்ஸ் ஆன 3rd டேலேருந்து நெக்ஸ்ட்டு ஒரு 2 வீக்ஸ்க்கு வந்து நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக் க்ரோத் அண்டு ஓவலேஷன் இது ரெண்டுக்குமே ரொம்ப 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 ஹெல்ப் பண்ணும். நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குது, ஓவலேஷன் பிரச்சனை. நான் அகெயின் சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, நிறைய பேருக்கு ப்ரெக்னன்சி டிலே ஆகிறதுக்கு காரணம் உங்களுக்கு ஓவலேஷனே ஆகிறதில்ல, கருமுட்டை வளர்ச்சி ஓவலேஷன் ஆக மாட்டேது. பார்க்க வந்து நம்ம உடம்பு நம்ம ஹெல்த்தாக இருக்கும், பார்க்க நல்லாயிருக்கும், ஆனால் உள்ளுக்குள்ளே நம்ம கர்ப்பப்பை அதோட வேலையை செய்யலை அப்படின்னா நமக்கு ஓவலேஷன் ஆகாது. அப்போ அதுக்கு சில ஹெல்ப்பை வந்து நம்ம பண்ணி தான் ஆகணும். அதில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா, ஓவலேஷன் ஆகிறதுக்கு நம்ம வந்து சாப்பிடக்கூடிய உணவுகள் ரொம்ப முக்கியம். அது போக கொஞ்சம் வாக்கிங், யோகா, நல்லா தண்ணி குடிக்கிறது, நல்லா ஊட்டச்சத்து இருக்கக்கூடிய உணவுகள் சாப்பிட்றது, ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்குது, நல்லா தூங்குறது, இது எல்லாமே பாடி ஹீட் இல்லாமல் இருக்குது, இது எல்லாமே தான் உங்களுக்கு முக்கியம். இதில் 1-2 மிஸ் ஆனால் கூட நீங்கள் நல்லா சாப்பிட்றீங்க ஆனால் உடம்பு அசைச்சு கொடுக்கல அப்படின்னாலும் உங்களுக்கு எக் க்ரோத்தில் பிரச்சனை வரலாம். அதே மாதிரி நல்லா தூங்குறீங்க, நல்லா வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே பண்ணுறீங்க, பட் உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸு பிரச்சனை இருக்குது அப்படின்னாலும் உங்கள் ஹார்மோன் டிஸ்டர்ப் ஆகும். ஸோ எக் க்ரோத் அப்படின்றது ஒரு விஷயம் மட்டும் கிடையாது, நிறைய விஷயம் பாடியில் வந்து கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ எல்லாமே நீங்கள் கவனமாக வச்சுக்கோங்க. நான் வந்து இந்த ஒரு சீடை வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். என்ன ஃபாலோ பண்ணேன்னு தெரியல சீட் அப்படின்றவங்க, நான் சொன்ன மாதிரி 2 வீக்ஸுக்கு இதை நீங்கள் எடுங்க. ரொம்ப 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 நல்லது. உங்களோட ஹார்மோன்ஸை வந்து ஓவலேஷனுக்கு வரைக்கும் தேவையான ஹார்மோன்ஸ், ஈஸ்ட்ரோஜன், அதை கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணும். உங்களோட ஹார்மோனை சீராக வச்சுக்கும். அதுக்கப்புறம் கருமுட்டை வளர்ச்சிக்கு தேவையான சத்தும் இந்த சீடில் நிறையவே இருக்குது. அதுக்கப்புறம் கர்ப்பப்பையில் உங்களுக்கு ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்குது, உங்களுக்கு ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டி புண்ணு மாதிரி இருக்குது அப்படின்னா அதை சரி பண்ணுறதுக்கும் இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளாக்ஸ் சீடு, ஆளி விதை. பார்க்க வந்து ப்ரௌன் கலரில் இருக்குது பார்த்திங்களா, இதுதான் இந்த ஆளி விதை. இது ரொம்ப 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 நல்ல ஒரு ஃபெர்டிலிட்டி பூஸ்டர், நிறைய விஷயத்துக்கும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். முக்கியமானது பார்த்திங்கன்னா, அந்த யூட்ரஸில் பிளட் சர்க்குலேஷனுக்கு, கருமுட்டை வளர்கிறதுக்கு, omega-3 ஃபேட்டி ஆசிட் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு, கருமுட்டை ஹார்மோனை சீராக வச்சுக்கிறதுக்கு, இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு ஹெல்ப் பண்ணும். கருமுட்டை வளர்ச்சி பிரச்சனை இருக்குது, ஸ்கேன் பண்ணி போனேன், எனக்கு எக் க்ரோத்லன்னு சொல்லிட்டாங்க, இல்லை பிசிஓடி இருக்குது. பிசிஓடியுமே பார்த்திங்கன்னா கருமுட்டை வளர்ச்சியோட ஒரு பிரச்சனை தான். ஏன்னா பிசிஓடின்றது என்னென்னா, எக்கு வளரும் பட் அது ஃபுல்லாக வளராது, பாதி மட்டும்தான் வளரும். ஒரு 8 mm 9 mm வளர்ந்துட்டு அப்படியே நின்றும் யூட்ரஸில். ஸோ நெக்ஸ்ட் மந்த்து அகெயின் ஒரு எக்கு வளரும், திரும்ப 8 mm வந்துட்டு நின்றும். இந்த மாதிரி குட்டி குட்டியாக நிறைய எக்கு வளர்ந்து நிற்கும். அது ஃபுல்லாக வளர்ந்தால் தான் ரிலீஸ் ஆகும். ஒரு எக்கு வந்து 18 to 22 mm வளரணும், அப்போ தான் அது ஓவலேஷன் ஆகி வெடித்து வெளியே வரும். அந்த ரீச் ஆக முடியலன்னா அது பாதியிலே நின்றும். அந்த பாதியில் நிற்கிறது தான் பிசிஓடின்னு சொல்கிறாங்க. இது கூடயே நிறையா ஹார்மோன்ஸ் பிரச்சனைலாம் இருக்காதுன்னா பிசிஓஎஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ கருமுட்டை வளர்ச்சி ரொம்ப 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 முக்கியமானது. அதில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இதை ஆஃப்டர் ஓவலேஷன் எடுக்கலாமான்னா எடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இது மெயினாக ஈஸ்ட்ரோஜனுக்கு தான். ஸோ ஓவலேஷன் வரைக்கும் எடுங்க. அதுக்கப்புறம் எடுக்கிறதுனாலும் உங்களுக்கு omega-3 இருக்கிறனால உங்கள் உடம்புக்கு நல்லது தான். 1-2 ஸ்பூன் வந்து எடுக்கணும். டெய்லி வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து நீங்கள் ரோஸ்ட் பண்ணி மெண்டு சாப்பிட்டுக்கலாம். அப்படி இல்லைனா பவுடர் மாதிரி பண்ணி டெய்லி 1 or 2 ஸ்பூன் வந்து ஃபுட்டில் வந்து நீங்கள் சேர்த்துக்கணும். இப்போ நான் ஃப்ளாக்ஸ் நான் எடுக்கிறேன், ஆஃப்டர் ஓவலேஷனுக்கு என்ன எடுக்கிறேன்னு தெரியலனா நீங்கள் அதுக்கு வந்து எள்ளு வந்து எடுத்துக்கலாம். 1/2 ஸ்பூன் எள்ளு எடுத்திங்கன்னா அதுவும் உங்களுக்கு நல்லது. உங்களுக்கு பீரியட்ஸ்லாம் ஆகாது, ரொம்ப நல்லது. எள்ளு பற்றி நான் நிறைய விஷயங்கள் வீடியோவில் போட்டிருக்கேன். இப்போ இது வந்து ஈஸ்ட்ரோஜன் சொல்கிறோம்ல, எள்ளு வந்து எதுக்கு ஹெல்ப் பண்ணுன்னா, ஆஃப்டர் ஓவலேஷன் ப்ரொஜெஸ்ட்ரான் நமக்கு வேணும், அதை சீராக்கிறதுக்கு இந்த எள்ளு வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ கண்டிப்பாக ஃப்ளாக்ஸ் வந்து மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். இது ரொம்ப அதிக ரேட்லாம் கிடையாது. ஸோ ஈஸியாக எல்லாராலையும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பெஸ்ட்டு ஃபுட்டு வந்து ஓவலேஷன் ஆகிறதுக்கு இந்த ஃப்ளாக்ஸீட் மிஸ் பண்ணாமல் ஃபாலோ பண்ணுங்கள். ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்க, ஐவிஎஃப், ஃபாலிகுலர் ஸ்டடி, ஐயுஐ எல்லாருமே இதை எடுக்கலாம், எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே இருக்காது. இதுக்கு தான் இந்த வீடியோ. உங்களுக்கு வேறு எதாவது டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட்டில் கேளுங்க. என்னோட பேர் ஸ்ரீஜா. இந்த வீடியோ பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.